தாத்தா தூக்கி ஜெயிலில் போகிறதுக்கு பதிலாக அந்த ஜெயிலேருந்து தாத்தாவை இந்த ஹோலில், அதாவது இந்த இடத்துல இருக்கிற அந்த பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காங்க. இதுதான் தாத்தாவோட கதை. தாத்தா வரும்போது என்ன எடுத்துகிட்டு வந்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கத்தி கேட்சல அந்த கத்தி தான் தாத்தா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதே போல் உள்ள வரும்போது அவங்களுக்குலாம் என்னென்ன ஆசை இருக்கோ அது அவங்களே வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் உள்ள. அதுக்காக வந்து அவங்கள வந்து அந்த கத்தி இல்லை அவங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் ஏதாவது ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து அந்த புக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான். இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் ஃபுட்டு வந்துடும். ஃபுட்டு வந்தோடனே அந்த தாத்தா உடனே எடுத்து சாப்பிட்றா அப்படின்னு சொன்னோடனே, இல்லை எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கல, ஏன் அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இவன் என்ன சொல்லுவானா ஸ்டார்டிங் இப்போ நம்ம இருக்குது வந்து 48வது பிளாட்ஃபார்மு, இது வரை 47 பிளாட்ஃபார்ம் வந்து தாண்டி வந்திருக்கோம். சாப்பாடு நல்லா இருக்காது, ரொம்ப மோசமாக இருக்கும், படு கேவலமாக இருக்கும், எனக்கு இந்த சாப்பாடு வேணாம் அப்படின்ட்டு சொல்லுவான். அதே போல் அந்த தாத்தா என்ன சொல்லணும்னா, இப்போ நீ இப்படி இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, இங்கெல்லாம் இப்படி உயிர் வாழ முடியாது, இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டா தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்ட்டு அந்த தாத்தா சொல்லும். இவன் அப்படியே சாப்பிடாம ஒரு வாரம் இருப்பான், அப்புறம் ரெண்டு வாரம் ஆயிரும். அதுக்கப்புறம் அவனால் தாங்க முடியாது, அதுக்கப்புறம் பசி எடுத்துரும். இவனை வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக அன்றைக்கி வந்து ஒரு ஆப்பிள் எடுத்து பாக்கெட்டில் போட்டுப்பான். எனக்கு பசி எடுக்குது, நான் அப்புறமா இந்த ஆப்பிளை சாப்பிட்டு பாக்கெட்டில் அந்த ஆப்பிள் எடுத்து வச்சோடனே இந்த ஃபுட்டு வந்து அந்த தாத்தா சாப்பிட்டு உடனே அந்த ஃபுட்டு கீழே போயிடும். ஃபுட்டு கீழே போனோடனே அந்த ரூம் வந்து ஓவர் ஹீட் ஆயிரும். ஏன் இவ்வளோ ஹீட் ஆகுதுன்னு அந்த தாத்தா கேட்டோடனே அந்த தாத்தா சொல்லும், இப்போ நீ ஃபுட்டு வேணால் சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும், ஆனால் அந்த ஃபுட்டை வந்து எத்தனை கூடாது, அப்படி எடுத்து வச்சா ஒன்று கோல்ட் ஆகும், இல்லைனா ஓவர் ஹீட் ஆகி நம்ம எஞ்சி போயிடுவோம் இந்த ரூம்லேயே அப்படின்னு தாத்தா சொல்லுவோம். அந்த ஆப்பில் அவன் தூக்கி போட்டுருவோம். அதே போல் மறுநாள் அந்த ஃபுட்டு வரும், அவனுக்கு ரொம்ப பசியாக இருக்கும். போயிட்டு அந்த தாத்தா சாப்பிட்ற மாதிரி அவனும் அந்த தலைக்காணி போட்டு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடும். சாப்பிட்ட உடனே அந்த தாத்தா என்ன பண்ணுன்னா, டக்குன்னு அது மாதிரி பீஸ் வச்சு அப்படி கீழே இறக்கி விட்ரும். ரொம்ப மோசமாக பண்ணுவாங்க. அதை பார்த்தோன்னே இவனும் வந்து இப்போ இதே மாதிரி மேலே இருக்கிறவன் பண்ணியிருப்பானா அப்படின்னு கேட்டால் அந்த தாத்தா கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, யாரும் பண்ணாமலாம் திரும்ப மாட்டாங்க, எது நல்லா இருக்குதோ அதை பார்த்து நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தாத்தா போய் உட்காந்துப்பாரு. ஏன்னா இங்கே மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த பிளாட்ஃபார்மில் ஒருத்தர் வந்து மாற்றுவாங்களாம் பேரா. அதை எங்கே எடுத்து போடுவாங்களே தெரியாது. திடீர்னு எடுத்து பிளாட்ஃபார்ம் 200 போடுவாங்க, 250 போடுவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, அதனால் எங்கனாலும் மாற்றுவாங்க. அதனால் நம்மளுக்கு ஃபுட்டு இருக்கும்போதே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாத்தா சொல்லும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவானா, நீ பண்ணுற மாதிரி மேலே இருக்கிறவன் பண்ணானா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் எல்லாம் பண்ணி தான் பண்ணுவாங்க, இதே மாதிரி தான் எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு தாத்தா சொல்லும். இந்த மாதிரி பேசிக்கினே அவங்க இருந்துட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட் வந்து பார்த்தா மேலேருந்து ஒரு பொண்ணு ஒரு பையனா தெரியல, திடீர்னு ஒருத்தன் மேலேருந்து கீழே வந்து சூசைட் பண்ணிப்பான். அவனோட ரத்தம் அப்படியே தெரிச்சிருக்கான். அவன் பார்த்தோன்னே வாட்டி ஷாக்காகிறான். இது இவ்வளோ நேரம் வந்து அவ்வளோ சீரியஸாக வந்து எடுத்துக்க மாட்டான். இதை பார்த்தோன்னே அவனுக்கு பயம் வந்துடும். என்னடா எல்லாம் சாவறாங்க, சூசைட் பண்ணிக்கிறானா. அந்த தாத்தா ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சகஜமாயிங்க, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணிப்பாங்க, இல்லைனா மேலே இருக்கிறவங்க வந்து அவங்களே வந்து அவங்களோட பேரை வந்து சாவச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது அவனுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பயம் வந்துடும். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஃபுட்டு வரும். ஃபுட்டு வரும்போது பார்த்தா அந்த ஃபுட்டோடு சேர்ந்து ஒரு பொண்ணு வரும். ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே பாவமாயிரும். ஓடி போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லுவான். அந்த தாத்தா எப்போ அவனுக்கு அந்த பொண்ணை ஓடுப்பா, அது மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு ஒன்றும் புரியாது, என்ன அப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு. உடனே அந்த தாத்தா சொல்லுவார், இப்போ இந்த பொண்ணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து போயிட்டு தான் இருக்கும், இதெல்லாம் நீ பார்த்து நிற்காத அப்படின்னு சொல்லியே இருப்பான். அந்த கிழமை உடனே அந்த பொண்ணோட, அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே அந்த பிளாட்ஃபார்ம் கீழே போகும். கீழே போன உடனே திடீர்னு கீழே இருக்கிறவங்களாம் அந்த பொண்ணை பிடிச்சி தூக்கிட்டு போவாங்க. உடனே ஹீரோ மேலே இருந்துட்டு அவளை உடுங்கடான்னு கத்துவான். ஆனால் கொஞ்ச நேரம் பார்த்தா சதக்குன்னு 2 வாட்டி சவுண்ட் கேட்கும். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு அவங்க கீழே நல்ல பிளாட்ஃபார்மில் அவனும் 2 பேரும் காலி பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி அது அந்த ஃபுட்டு போகல பிளாட்ஃபார்ம் அது மாதிரி ஏறி உட்காந்துக்கும் அந்த லிஃப்ட்டில். இந்த பொண்ணு மாதம் கணக்கில் இப்படி தான் பண்ணிக்குது போல. இவனுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னே ஐயோ இந்த பொண்ணு இதை பண்ணுறாங்க